அக்காலத்தில் மலைகள் சூழ்ந்த ஒரு சிறிய ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் ஒரு விவசாயியின் மகன். அவன் மிகவும் ஆர்வமும் தைரியமும் உள்ளவன். அவன் சிறுவனாக இருக்கும்போதே எல்லா விஷயத்தையும் அறிந்து கொள்ள விரும்பினான். இந்த உலகத்தில் மந்திரம் என்பது உண்மையாக உள்ளதா என்ற கேள்வி அவன் மனதுக்குள் எப்போதும் இருந்தது. ஒரு நாள் அவன் தன் தந்தைக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு முதியவர் அங்கே வந்தார். அவர் அருணிடம் வந்து, மகனே, இந்த ராஜ்யத்திலிருந்து வடக்கே ஒரு மந்திர காடு இருக்கிறது. யாரேனும் நல்ல மனமுடையவர்கள் அங்கே சென்றால் அந்த காடு அவங்களுக்கு ஒரு பெரிய வரம் தரும். அதை கேட்ட அருண் மிகவும் ஆச்சரியப்பட்டான். அடுத்த நாள் காலை அவன் தன் பையில் சிறிய உணவுகளும் தண்ணீர்களும் எடுத்து மந்திர காட்டை நோக்கி புறப்பட்டான். அருண் காட்டுக்குள் சென்றவுடன் பறவைகள் பேசின, மரங்கள் காற்றில் அசைந்தன. அவன் அச்சமில்லாமல் சிரித்தபடியே நடந்து சென்றான். திடீரென்று ஒரு பெரும் குரல் கேட்டது. அவன் முன் பெரிய உருவம் உயிர் பெற்று பேச ஆரம்பித்தது. அருண், நீ ஏன் இங்கு வந்தாய்? நான் மந்திர காட்டுக்கு ஒரு வரம் பெற வந்தேன். ஆனால் நான் எந்த தீமைக்கும் வரவில்லை. நான் எல்லாருக்கும் நன்மை செய்யவே விரும்பினேன். அந்த உருவம் சிரித்துக்கொண்டே ஒரு பெண் உருவமாக மாறியது. அருண், உன் மனம் நல்லது. நான் உனக்கு ஒரு மந்திர கல்லை தருகிறேன். இதை நீ எடுத்து போய் நன்மைக்காக பயன்படுத்தினால் நிறைவேறும். ஆனால் தீமைக்கு பயன்படுத்தினால் அது மறைந்து போய்விடும். அருண் அதை ஏற்றுக்கொண்டான். அதன் பின் நன்றி கூறிவிட்டு அந்த மந்திர கல்லை எடுத்து கிராமத்திற்கு திரும்பினான். அவன் அந்த கல்லை வைத்து தன் கிராமத்தில் வறட்சியை போக்கி மழை வரச் செய்து விளைச்சலை பெருக்கி மக்களை மகிழ்வித்தான். அவன் யாரிடமும் அந்த கல்லை பற்றி கூறவில்லை. ஆனால் எப்போதும் அதை பயன்படுத்தும் போது நன்மை மட்டுமே நினைத்தான். ஒரு நாள் பேராசக்கார வணிகர் அந்த கல்லை எடுக்க முயலும்போது அந்த கல்லை தொட்டவுடன் மாயமாக மறைந்துவிட்டது. அப்போது மக்கள் அந்த மந்திரம் நன்மையான உள்ளம் உள்ளவர்களுக்கு மட்டுமே பலிக்கும் என்று உணர்ந்தனர். அதன் பின் அருண் ராஜாவால் பாராட்டப்பட்டு பரிசளிக்கப்பட்டு எப்போதும் போல் நியாயமாகவும் நன்மையாகவும் கருணையாகவும் என்ற 3 வழியில் வாழ்ந்தான்.